வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 உள்ள 2 செய்யுள் பகுதியில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதி. கல்வி அழகே அழகு. கலன் என்பதன் பொருள் அணிகலன். முற்ற என்பதன் பொருள் ஒளிர. கற்றவருக்கு அழகு தருவது எதுனா கல்வி. கலன் அல்லால் பிரித்தெழுதுக. கலன் கூட்டல் அல்லால். கற்றோருக்கு கல்வி நலனை கலன் அல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். இப்பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். குமரகுருபரரின் காலம் என்ன? கிபி 17ஆம் நூற்றாண்டு. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? 102 வெண்பாக்கள். குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் எதெல்லாம்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். கல்வி கரையில கற்பவர் நாட்சில என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா நாலடியார். அடுத்த செய்யுள் பகுதி. புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரியை இயற்றியவர் யார்? ஆலங்குடி சோமு. தடம் என்பதன் பொருள் அடையாளம். அகம்பாவம் என்பதன் பொருள் செருக்கு. புத்தியை தீட்டு என்னும் கவிதை பேழை பகுதியை எழுதியவர் யார்னா ஆலங்குடி சோமு. தீட்ட வேண்டியது எது என்று ஆலங்குடி சோமு குறிப்பிடுகிறார்? புத்தி. சோமு எங்கு பிறந்தார்? ஆலங்குடி, சிவகங்கை மாவட்டம். ஆலங்குடி சோமு எந்த துறையில் புகழ் பெற்றவர்? திரைப்பட பாடலாசிரியர். ஆலங்குடி சோமு அவர்கள் பெற்ற விருது என்னன்னா கலைமாமணி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் e-shopping. புக் பேக் கொஸ்டின். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம். கோயில் அப்பா பிரித்தெழுதுக. கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் சேர்த்தெழுதுக. பகைவன் என்றாலும். யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது? மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம். யாருக்கு அன்பு பாதை விட வேண்டும்? பகைவன். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் யார்? ஆலங்குடி சோமு. புத்தியை தீட்டு என்னும் கவிதை பாடல் ஒரு திரை இசை பாடலாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.